மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி அண்மையில் மத்திய அரசு புதிய திட்டத்தை அறிவித்தது. அந்த திட்டத்திற்கு எதிராக நாளை சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு திமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜிராம்ஜி திட்டம் தொடர்பாக நாளை சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றிருக்கிறது. அப்போது ஜிராம்ஜி திட்டம் தொடர்பாக நாளை சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அண்மையில் மத்திய அரசு பெயர் மாற்றி புதிதாக திட்டத்தை கொண்டு வந்தது. ஜிராம்ஜி திட்டத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த திட்டம் தொடர்பாக நாளை சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஊரக வேலை திட்டம் பெயர் மாற்றத்திற்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. ஊரக வேலை திட்டம் பெயர் மாற்றத்திற்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஜிராம்ஜிக்கு எல்லாம் இனிமேல் இந்தியாவில் இடமில்லை என அமைச்சர் ஏவவேலு தெரிவித்திருக்கிறார். 100 நாள் திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த வலியுறுத்தியுள்ளதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஜிராம்ஜி திட்டம் தொடர்பாக நாளை சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இப்படியாக ஊரக வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. ஜிராம்ஜி திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதை தற்போது பார்க்கலாம். மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தை பற்றி இங்கே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமா நாளைக்கு நம்ம ஒரு தீர்மானமே அரசின் சார்பில் கொண்டு வரதுக்கிறோம், அவையின் சார்பில் வழங்கலாம். எனவே அது குறித்து அதில் விவரமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சி தலைவர் சொல்வது 100க்கு 100 உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்க வந்தீங்க, நீ குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்ப கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. அதுக்காக யாரு நிறைவேற்றோம்? அமைதியா இருக்க போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரங்க உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் எழுந்திருக்கிறது. ஜிராம்ஜி விவகாரத்தில் நாடாளுமன்றத்தை திமுக உறுப்பினர்கள் முடக்காதது ஏன் என சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார்.